வீட்டிலலாம் அவ்வளவோ ஒன்றும் தடை கிடையாது. நீங்கள் சொல்ல சமுதாயத்தில் தான் நிராகரிக்கப்படுவோம் நம்ம எப்போதுமே. இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் போகிறோன்னா நம்ம வந்து சாரியை வேர் பண்ணிட்டு போக முடியாது. இது மாதிரி பேண்ட் ஷர்ட்டு அது மாதிரிலாம் போட்டு போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு கோயிலில் போய் ஒரு ஷூட் பண்ணுறேன் நான். ஒரு சாமி ஒரு பெரிய ஃபங்க்ஷனு சாமி ஓப்பன் பண்ணுறாங்க, நான் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ பின்னாடி நான் டக்கின் பண்ணுவேன், எப்போதுமே டக்கின் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ ஒரு நபர் சொல்கிறாரு, என்ன டக்கின் பண்ணிட்டு பின்னாடிலாம் தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க இவங்களை, இந்த கேர்ளை நம்ம கூப்பிடாதீங்க, சுடிதாரு சாரி கட்டிட்டு வரதா இருந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர்லேருந்து. எனக்கு ரொம்ப வருத்தம். இதே ஒரு ஜென்ஸும் அதே மாதிரி தான் டக்கின் பண்ணிட்டு நிற்கிறாரு, நானும் டக்கின் பண்ணிட்டு தான் நிற்கிறேன். அதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ராக் போட்டு வந்தால் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆர்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நோ சொல்லிட்டேன். நான் ஃப்ராக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண தேவையில்லை, என்னோடய லைஃப் ஸ்டைலு என்னோடய ட்ரெஸ் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லேருந்து நான் வெளியில் தான் வந்துட்டேன் நான். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அவர் இன்னும் ரொம்ப கொஞ்சம் கீழே தான் பேசினார். நம்ம ரொம்ப டீசெண்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் ஏற்றுக்கவே முடியல. இது என்னது, இது என்னோடய காஸ்டியூமை மாத்திர சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு தான் அந்த ஆர்டர்லேருந்து நம்ம விலகிட்டோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஸ்டூடியோஸ்க்கெலாம் சர்வீஸ் பண்ணுவோம். எல்லாருமே எல்லாமே வச்சுருக்க மாட்டாங்க. டைட்லிங், ஸ்டூடியோ ரெண்டல் இந்த மாதிரி பண்ணும்போது எங்கிட்ட யாருமே வரமாட்டாங்க.